ஹலோ மது. முரளி, நான் பிரியங்கா பேசுறேன். ஓ, நீங்களா? மது கிட்ட பேசுனீங்களா? பேசினேன். இப்பதான் நான் வீட்ல இருந்து வரேன். அங்க ரொம்ப பெரிய ப்ராப்ளம் முரளி. அவ போனை புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. என்னாலயும் அங்கிருந்து பேச முடியல. என்ன சொன்னா? நான் நேத்தா சென்னையே வந்தேன். அவ என்ன பார்க்க என் புது வீட்டுக்கு வரேன்னு இருக்கா. உன்னையும் வர சொல்லிருக்கா. வந்துரு சரியா? சொதப்பிடாத. கண்டிப்பா வந்துடுறேன். வீடு எங்க? எத்தனை மணிக்கு வரணும்? பத்திரிக்கை போட்டாங்களா? இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. மது, ஓ அமெரிக்கா மாப்பிளையா? ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாய் தந்ததா பேசுறி. விளையாடாத மது, கேட்டுனே இருக்கேன்ல. நீ சொன்ன மாதிரி நிஜமாவே நான் கெட்ட பொண்ணு ஆயிட்டல. அந்த மாதிரிலாம் இல்ல மது. மது, இங்க பாரு அழுவாத. என்ன பார்த்து பேசு. என்னாச்சு சொல்ல? அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா தான் சொல்ல. நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்ன அன்னைக்கு. அது 2வது தடவை. முதல் வாட்டி எப்போ தெரியுமா? மது கெட்ட பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுல அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரே ஆட்டம் தெரியுமா? நீ கெட்ட பொண்ணு இல்ல மது. வீட்டுல ஒரே சண்டை. எங்க அப்பா என்கிட்ட கேட்காமலே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எனக்கு பயமா இருக்கு. உனக்கு இந்த கஜ ஐடியா குத்துது யாரு? அது நானே தான் யோசிச்சேன். எங்க வீட்டுல ஒரு பப்பி இருக்குல்ல, அது தெருநாய் கூட ஓடி போச்சு. நீ கூட அன்னைக்கு பாத்தியே. அது இப்ப குட்டி போட்டிருக்கு. எல்லாமே அவங்க அப்பா ஜாட. எங்க அப்பாக்கு ஆரம்பத்துல சுத்தமா பிடிக்கல. வீட்டை விட்டு விரட்டி விட்டுணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அது எல்லாத்துக்கும் பேர் வச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காரு. அதை பார்த்துதான். அப்ப என்ன தெருநாயின்ற? அப்படி பார்த்தா நான் கூட தான் பொம்மரேனி என் நாய். சரி, கல்யாணத்துக்கு 1 மாசம் தான் இருக்க. எப்படி? அதெல்லாம் முடியும். கேட்டுட்டேன். இன்னைக்கு என்ன 13th அக்கார்டிங் டு பிரியங்காஸ் ஐடியா. நீ என்ன இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்க? உன்னால முடியும்னா சொல்லு, இல்லனா போ. ஏய், யார பார்த்து என்ன கேள்வி கேட்ட? என்னாச்சு? தெரியல. ஏன் இப்படி? புரியல. பாரு, நீ எல்லாம் தயவு செஞ்சு மணிரத்னம் படத்துல வர மாதிரி பேசிடாத. அப்படி ஒன்னும் இங்க ரொமான்டிக்கா நடந்துடல. இல்ல, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒன்னும் புரியல. டே டைமா கஜா கான்சென்ட்ரேஷன் முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதான். சோ ஸ்வீட். சரி, ஓகே, இட்ஸ் ஓகே. இன்னைக்கு இல்லைனா ஓகே. அப்ப நான் வீட்டுக்கு போலாமா? போலாம். பிரியங்கா, புள்ளைய ரொம்ப அழகா வளர்த்திருக்கமா நீ. நல்ல வருவ. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். என்னன்னா அப்படி பாக்குற? இன்னைக்கு அம்மாவோட இறந்த நாள், 2வது வருஷம் இல்ல. நானே மறந்துட்டேன். சுந்தரேக்கா தான் சொல்லிச்சு. இப்படி மறந்துட்டோமேன்னு ரொம்ப கஷ்டமா போச்சுண்ணா. நான் வரும்போது பனங்கிழங்கு கச்சா வாங்கினறியா? அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நாம அதை மட்டும் வச்சு சோறு குழம்போடு படையில வச்சிருவோம். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போற? டேய்,
உன்கிட்ட தான் பேசுறேன். என்ன? இல்ல மது, இதெல்லாம் தப்பா தெரியுது. ஓ, இது நேத்து தெரியலையா? நேத்து மூளை விவகாரமா தானே வேலை செஞ்சது. அதுவும் எங்க வேலை செஞ்சுச்சு. கொரட்டை விட்டு தானே தூங்கிட்டு இருந்த. திரும்ப திரும்ப அதையே சொல்லாத மது. இப்ப நான் அந்த மூட்லயே இல்லை. நான் வேணா உன் வீட்டுல பேசி பாக்குறேன். இல்ல நான் அந்த அமெரிக்கா மாப்பிள்ள படிச்சு வந்தானே, அவனுக்கு சொல்லி புரிய வைப்போம். நான் அவங்க பெத்த பொண்ணு. நான் பேசுறதே அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. உன்னெல்லாம் ஒரு ஆளை கூட மதிக்க மாட்டாங்க. எனக்கும் தெரியும். நான் புரிய வைக்க பாக்குறேன். இல்லைன்னா கடைசி நேரத்தில் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கல்யாணத்தை நிறுத்த பார்ப்போம். நிறுத்த பாப்போமா? முரளி, என்ன பயங்கரமா டென்ஷன் பண்ணிட்டு இருக்க நீ. இது பாரு, வீட்டில் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. திடீர்னு எங்க அம்மா சொன்னதுதான் நீ ஞாபகம் வருது. முதல்ல அவ கல்யாணத்தை நான் பண்ணும், அதுக்கப்புறம் தான் என்னை பத்தி யோசிக்கணும். ஏன்? எனக்கு கூட தான் ஒரு அண்ணன் இருக்கான். எனக்கு முன்னாடி அவன் கல்யாணம் பண்ணிக்கல. நீங்க வேறம்மா. கல்யாண வயசுல வீட்டுல ஒரு பொண்ணு வச்சுக்கின்னு பையன் முதல்ல கல்யாணம் பண்ணா அவன் ஆம்பளை இல்லைன்னு எங்க அம்மா சொல்லிச்சு. ஆமா, இல்லைனா மட்டும். ஏய், நீ ஏண்டி திரும்ப திரும்ப அங்கேயே வர? எனக்கு வீடு கூட பிரச்சனையா தெரியல, நீ தான் பெரிய பிரச்சனையா இருக்க. ஏன் இப்படி அலையிற? இல்ல இல்ல அப்படி என்ன சொன்ன? அலையறேன்னு சொன்னல? அலையறேன்னு தானே சொன்ன? இல்ல மது, சொன்ன. மது, அலையறேன். ஏய், ஆமாடா, நான் தான் அலையறேன். போதும் சாமி. மது, ஓ மனசுல நீ எனக்கு இவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன்னு காமிச்சிட்டேன். போதும். சாரி, ஏதோ ஃப்ளோல ஒரு பொண்ணு தானா வலிய வந்து தன்னை தந்தா கேவலமானவன். உன்னை எவ்வளவு நம்பி இருந்தா நான் இதை பண்ணிருப்பேன். உன்னை புருஷனா நினைச்சதால தானே மூச்சு காத்தை கழுத்துல பட விட்டேன். இதே பஸ்ல எவனாச்சும் தப்பா ஒரு பார்வை பார்த்திருந்தா செருப்பு பிச்சு போற அளவுக்கு அடிச்சிருப்பேன். எங்க அப்பா உன்னை பத்தி சொன்னது கரெக்ட் தான். கடைசியில ஒரு தெருநாய் பத்திய காமிச்சல. இன்னொரு வார்த்தை பேசின கொன்றுவேன். தெருநாயா நானு? அடிச்சிட்டல. உனக்கு ஒரு தங்கச்சி முக்கியம்னா எனக்கு எங்க அப்பா முக்கியம். இப்ப சொல்றேன், எனக்கு நீ வேண்டாம். எங்க அப்பா சொல்ற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உன்னால உருப்படியா தெளிவா ஒரு முடிவை கூட எடுக்க முடியாது. தங்கச்சி தங்கச்சின்னு வாய்க்கே பேசுறல. உன் தங்கச்சி கல்யாணத்தை நீயே கெடுத்துருவ பாரு. என்னடி சாப விடுறியா? எங்க அம்மா செத்த நாள் கூட மறந்துட்டு உன் முன்னாடி மானம் கெட்டு நிக்கிறேன் பாரு. ஆனாலும் உனக்கு உன் பிரச்சனை தான் பெருசு. எல்லாம் உடனே உடனே நந்துடணும். இன்னைக்கு சொல்ற, நீ எவனா வேணா கட்டியோ. உன் கல்யாணத்துக்கு முன்னாடி முகூர்த்தத்துல என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி நான் காட்டுறேன். இனிமேல் உன் மூஞ்சில நான் முழிச்சேன் செருப்பால் என்னடி. கெட்ட புன்றி நீ. வாழ்த்துக்கள் மச்சான். வெளியாள் கை குடுறா. போட்டோவா சுடுற நல்லா அள்ளி எடுத்து சாப்பிடு. கல்யாண ஜோடி செம்மையா இருக்காங்க. நமக்கு எப்ப இந்த மாதிரி கலையா? சீக்கிரமே அப்பாவை கூட்டு உங்க வீட்டுக்கு வரணும். இருங்க, அண்ணா கிட்ட சொல்லணும். அண்ணா உருளே. ஓகேடா. என்னடா உருளே எங்கடா? அண்ணாவை காணோம். இங்கதான் பின்னாடி சமயக்காரன்ட்ட காசு கொடுக்கணும்னு சொன்னா. சரி, நான் போய் பாக்குறேன். நீங்க சாப்பிடுங்க. சரியா? போய் பார்த்துட்டு வாங்க. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குடி. எங்க போயிருப்பான்? இங்கதான் இருப்பான், பார்க்கலாம். இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு குழப்பமா இருக்கு நீ இன்னைக்கு வந்து சொல்ற? உனக்கு முன்னாடியே தெரியாதா? லைனே போல. லைன் போலியா? இங்கதான் இருப்பான், சாப்பிடு. ஹலோ. ஏய் இல்லடா. சரி பாக்குறேன் வை. ரிஷிகேஷாதிரமா பத்மநாபாதிரமா தாமோதராதிரமாக பொண்ணை அழிச்சுட்டு வாங்கோ.
அப்பவாச்சும் போய் சொல்லு போ. மச்சி, இதுக்கு மேல கோயில்ல இருக்க வேணாம். சொல்றேன், நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க. அவனை நான் கூட்டு வரேன். முடியாது. என் அண்ணா எங்க? சொல்றேன். என் அண்ணா இல்லாம நான் இங்க நகர மாட்டேன். சொல்றான்ல, அவன் இங்கதான் எங்கனா இருப்பான். வா போலாம். சொல்றேன். முடியாது. வான்னு சொல்றேன்ல. முடியாது. முரளி, எங்கடா இருக்க? டேய் பேசுடா. ஹலோ முரளி. மச்சான், என்னால முடியலடா, நான் செத்துறேன்டா. என்ன? ஹலோ ஹலோ அண்ணா. சுடரே தங்கச்சி, எப்படி இருக்க? நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ ஆசைப்பட்டவன கல்யாணம் பண்ணிட்ட. 4 வருஷம் லவ் பண்ணு, நாசமா போச்சு. நான் ஏன்னா இப்படி எல்லாம் பேசுற? நீ குடிச்சிருக்கியா? நீ இவ்வளவு நாள் உங்களுக்காக தான் வாழ்ந்தேன். இப்பதான் நீ 2 பேரும் ஒண்ணாயிட்டீங்களே. இனிமேல் லாரிடு நான் சாவரேன்டி. நான் போறேன். நான் அப்படி சொல்லாதண்ணா ப்ளீஸ். நான் எனக்கு பயமா இருக்குண்ணா. உனக்கு நாங்க இருக்கோம்னா மது பண்ண போயிட்டு போறா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு என்ன பொண்ணு பார்க்க ஒரு அப்பாவும் பையனும் வந்தாங்கல்ல, அந்த பையனை இப்ப கூட கோயில்ல பார்த்தேன், வேற ஒரு பொண்ணோட. பசங்க பிள்ளை இருக்காங்க பாத்தியா? நீ மட்டும் ஏன்னா இப்படி இருக்க? என்னால முடியாது. நானும் மது எப்படி எல்லாம். டேய் சாய் விடு. விடுடா. மச்சான், எங்கடா போற? நீ தங்கச்சிடி, உங்ககிட்ட சொல்ல முடியாது. நான் நீ இல்லாம நாங்க எப்படின்னா சந்தோஷமா இருப்போம். நீ எங்க கூட இருக்கணும்னா எனக்கு எல்லாமே நீ தானேண்ணா. செத்து போறேன்னு மட்டும் சொல்லாதண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. மறந்துட்டேன். சொன்னா புரியாது உனக்கு? விடு, என்ன விட்டுரு. நான் சாவரேன்டி, நான் செத்துறேன்டி. செத்து போ, செத்து போ. ஒன் சைடா ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு அது தைரியமா அந்த பொண்ணு கிட்ட சொல்ல முடியாம தொட நடிங்க இத்தனை நாள். நீயும் செத்து எங்களையும் சாகச்சி. இப்ப சரி ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது சண்டை போட்டு பிரிஞ்சுட்டு பொண்ணுமா சுத்தத்துக்கு செத்து போயிடு. சாவணும்னு முடிவு பண்ணிட்ட. ஏன்னா கால் பண்ண? நாங்களும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுல்ல? இன்னைக்கு காலையில இருந்து உன்னை தேடி இங்க எல்லாருமே நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆனதே மறந்து போச்சுன்னா ஏன்னா இப்படி உன் காதல் தோத்து போச்சுன்ற வருத்தத்துல எங்க சந்தோஷத்தை பார்த்து வயித்தறிச்சல் பண்ற நீ. இப்ப நானே சொல்றேன், செத்து போயிடு, செத்து போயிடு, செத்து போ, செத்து போ, செத்து போ. என்ன சுடர் நீ? குடு. சுடர், சுடர், முரளி எடுத்து பேசு. பேசுறா. ஹலோ. டேய் முரளி, டேய் கேக்குதா? ஏய், டேய் நான் கிஷோர். உண்ணாமலை அம்மன் கோயில் தெரு கட்டினருக்கு ஒரு பில்டிங் மொட்டை மாடில இருக்கு. வந்து தூயின் போ. மச்சான், நீ அங்கேயே இருடா, நாங்க வந்துட்டோம். வினோத் பொண்டாட்டிகிட்ட போன் கொடுறா. உங்ககிட்ட பேசணுமா? பயப்படாது, அவன் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டான். உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான். ஹலோ. ஹலோ, நான் வினோத் ஃப்ரெண்ட் முரளி பேசுறேன். என்னடி சொன்ன? பைத்தியக்காரத்தனமா ஒன் சைடா லவ் பண்ணிக்கின்னு காதல சொல்ல தெரியாத தொடநடிங்க நான் சொன்னேன். நான் மட்டும் இல்லடி, என்ன மாதிரி ஒன் சைடா லவ் பண்ணிக்கின்னு காதல சொல்ல தெரியாத ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு. அவனுக்கு சில கடமை இருக்கு. அதெல்லாம் எங்க நாசமா போயிடுமோன்னு அவன் யோசிச்சு 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 அவன் நாசமா போறான்டி. சுடரே, ஆமா, காலேஜில் இருக்கும்போது லவ் பண்ணேன், பின்னாடியே சுத்தினேன். லவ் சொல்லதான் அப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு தெரியலடி.
அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் சோத்துக்கே சீங்கி அடிச்ச ஞாபகம் இருக்கா? எத்தனை நாள் வெறும் வயிற்றுல தூங்கி இருப்போம். வயிற்றையே திருப்திப்படுத்த முடியல. அப்புறம் எங்க இருந்து வயிற்றுக்கு மேலேயும் கீழேயும் யோசிக்கிறது? உனக்கு என்ன இப்ப நான் உயிரோடு இருக்கணும் அவ்வளவுதானே? இருக்கேன், வா வா வந்து தூக்கின்னு போங்க. முடிஞ்சிச்சா? மதே எங்க இருக்கிற? ஓஹோ வாடி வா. கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சா? சந்தோஷமா? கஷ்டப்பட்டு முரளி மனசை மாத்தி அவனோட ஆளா உறுப்பு வைக்கலாம். எனக்கு மறுபடியும் வாழ்க்கை பத்தி விளையாட்டல. வா என்னடி போஸ்ட் கொடுத்துனுங்கிற? இப்ப திரும்ப சாப்பிடுறீங்க உட்காந்துக்கிறான். பார், நீ எக்கட கெட்டு போ, நாசமா போ. எனக்கு கவலை இல்லை. எனக்கு முறை காப்பாத்தணும். போ உன் போன் எடு. சொல்ல மாதிரி பேசு. இந்த மாதிரி நீ பிரெக்னன்ட் ஆகுற, அதனால இந்த உண்மை தெரிஞ்ச எல்லாருக்கும் கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்ல. அப்பதான் என் மச்சான் மனசு மாறுவான். போன் எடு. மாமி பேனா கொடுங்க யாராச்சும். கொடுண்ணா, இதை முயல் அப்ப எழுதியா நீ கொடுண்ணா பேனா கொடு. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். அப்படிதான், அப்படி சொல்லு. அதனால என் கல்யாணம் நின்னு போச்சு. சூப்பர். இன்னும் 2-3 பேட்டு சேர்த்து போட்டுங்க. உங்க அப்பா நெஞ்சு வேலையால அப்படியே துடிச்சுக்கலாம் சொல்லு. நம்ம சந்தோஷப்படுவான். நான் பிரெக்னெண்டா இருக்கேன், அதனால என் கல்யாணம் நின்னு போச்சு. எங்க அப்பா நெஞ்ச புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காருடா. இப்ப என்ன மாதிரி பண்றது? முரளி, டேய் டேய் முரளி, முரளி, டேய் மச்சான், டேய் டேய் படுத்துங்க பார். ஏஞ்சடா ஏஞ்சடா என்ன பண்ற? ஏஞ்சடா குடி மணி சத்தி பண்ணல. ஏஞ்சடா 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 ஏஞ்சடா. போங்கடா. முதல்ல முரளிக்கு ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. டேய் டேய் முரளி, டேய் கியா ஜி ஏஞ்சடா. ஹலோ சொல்டா. மதுக்குள்ள நின்னு போச்சுடா. என்னது? நான் இப்படி பண்றேன். மது கல்யாணம் நின்றுச்சா? நின்னு போச்சுடாங்கற. ஏய் பாத்து. ஆமா மச்சான். முரளி பிரெக்னெண்டா இருக்கான்னு கல்யாணம் நின்னு போச்சா? அப்ப மாசமா இல்லைன்னா இன்னொருத்தனை கட்டிப்பாளா? முட்டா பையல, என்னாலலாம் அவளை கல்யாணம் பண்ண முடியாது. போன மாசம் பிரியங்கா மாமா வேலை பார்த்தா, இந்த மாசம் நீ பாக்குறியா? ஏய் அங்க சுத்தாம சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு. தங்கச்சி உனக்காக வெயிட்டிங்கடா. ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னாரு தெரியுமா? மது ஏய் ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னாரு தெரியுமா? தெரியும் தெரியும் மச்சான். உனக்கு தெரியுமா? மது எங்க போயிருப்பா இவ? ஏய் மதுவை காணோம். எங்க தேடியும் கிடைக்கல. என்ன பண்ற? ஏய் மதுதான். ஹலோ எங்கடி இருக்க? ஏதா சொல்லுடி. ஹலோ என்னடி காக்காலாம் கத்துது? என்னால முடியலடி.